அன்புள்ள நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அது மட்டும் இல்லை, புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே எனது பணிவான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் அனந்தநாதன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாம்னை நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாராக இருக்கேன். நான் கடந்த 20 வருஷமா ஜோதிட சாதனை பார்த்து வந்துருக்கேன். அந்த முறையில் நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன். அதுபடி இந்த ரெக்ஜம் சேனலில் இந்த மாதம் ஆனி மாதத்துக்கு எப்படி இருக்கு, பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா. அதுக்கு தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். இந்த ஆனி மாதத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணி மாதம் உத்திர நட்சத்திரம் அதில் வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம். இது நடுவில் வரக்கூடிய இப்போ இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதமும் 6ஆம் மாதத்துல பாதியும் 7ஆம் மாதத்துல பாதியும் வரும். அதாவது இங்கிலீஷ் மாதத்துல ஜூனில் பாதியும் ஜூலையில் பாதியும் வரும். இது ரொம்ப இந்த வருஷம் 2025 எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துக்கிட்டா கூட இது நடுவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதம் தான் மாற்றங்கள் தான். பொதுவாக இந்த மாதத்துல வீடு மாறி இருப்போம். ஏன்னா குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு மாறி இருக்கிறது, இடம் மாறி இருக்கிறது. பிள்ளைகள் அவங்களுடைய படிப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஏன்னா சீட் கிடைச்சிருக்கும், +2 முடிச்சிருப்பாங்க, இல்லை 10th முடிச்சு +2 போவாங்க, இல்லாட்டினா ஸ்கூலில் சேர்ப்பாங்க, இல்லாட்டினா +2லேருந்து காலேஜ் போவாங்க. ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள், அது மூலம் பெற்றோர் வைக்க மாற்றங்கள், அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷக்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இதெல்லாம் பயிற்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மாதத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பார்க்கறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும். பல பேருக்கு ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய். அன்புள்ளம் கொண்ட ரிஷம் ராசி அன்புகிறேன். இந்த காலப்புருஷ தத்துவத்துல 2வது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். இதெல்லாம் இதுல இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர் தான் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்தான் உங்களுடைய இந்த பலன்கள். ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்தா உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றத பொறுத்தா உங்களுடைய வாழ்க்கை பலன்கள். அதே மாதிரி மிருகசீரிஷம் செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது பொறுத்தா உங்களுடைய பலன்கள். ஆனால் ஜென்ரலா பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இருக்கக்கூடிய இந்த போச்சாரத்துல எந்தெந்த டைம்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த குரு 2ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால அவர் தனாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமா பதவி உயர்வுகள் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்படி இல்லாட்டினா நீங்க வேற வேலை இதை விட நல்ல பொசிஷன்ல இல்லை நல்ல சம்பளத்துல வேற வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த வேலைகள் கிடைக்கும். இப்ப கிடைச்சி நீங்க மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த காலங்களா இருக்கு. நீங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்னரான ஏற்பட்ட பிரச்சனைகள் யாவும் நீங்கி இப்போ பார்ட்னரோட நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு இல்லாட்டினா புதிய பார்ட்னர்கள் உங்களுக்கு பங்குதார உங்க பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஸ் கிடைச்சி பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்கும், அதே மாதிரி பேங்க் லோன் அது மாதிரிலாம் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைச்சி உங்க பிஸ்னஸை விரிவாக்கம் செய்யறதுக்கும் இந்த மாதம் ஒரு ஆரம்ப காலமாகும். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் அப்படி பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி இப்போ நல்லா இருக்கும். முன்ன இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போ கொஞ்சம் சுமூகமான காலங்கள் போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
உடல்நிலையை பொறுத்தளவில் நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக தண்ணி குடிங்க. சோர்வு, மனசோர்வு ஏற்படும். தலைவலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தண்ணி அதிகமாக குடிக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவ செல்வங்களை பொறுத்தவரை நீங்கள் எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் எடுத்தா, இந்த ரிஷப ராசிக்கு வந்து பொதுவாக ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனாலையும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதுனாலையும் பொதுவாக வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். மெடிக்கல்லையும் நீங்கள் வந்து பொது மருத்துவம் மாதிரி நீங்கள் அந்த மயக்கம் சொல்கிறாங்க இல்லையா, செரட்டிவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அனஸ்தட்டிஸ்ட், கரெக்ட், அனஸ்தட்டிஸ்ட் அந்த மாதிரியான துறைகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கலைத்துறை, அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட அதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால இயல்புலேயே உங்களுக்கு கலைத்துறையில் ஆர்வங்கள் இருக்கும். அதனால கலைத்துறை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் தொழில் ரீதியான இப்போ கான்ட்ராக்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் அமையும். வெளிநாடு வேலைகளும் உங்களுக்கு நல்ல முறையில் அமையும். பட் வந்து கொஞ்சம் டிலே ஆகி தான் கிடைக்கும். வெளிநாட்டு வேலையை பொறுத்தளவில் டிலே ஆகி தான் கிடைக்கும். இல்லை வெளிநாட்டில் படிப்புக்கு முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் ஒரு தடவை தட்டி அதுக்கப்புறம் தான் நடக்கும். அதனால் அதில் கொஞ்சம் டிலே ஆகி உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால நீங்கள் வந்து மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொண்டு வந்தார். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கனாலே வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் அது நம்ம தெரியுங்க. 20 நன்றி, வணக்கம்.